ஜனங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இவருக்கு அந்த ஆளுமை இருக்கான்னு பார்ப்பாங்க. அதில எங்க இவரு அடி வாங்குறாருன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவர் மேல ஜனங்களுக்கு ஒரு மரியாதை குறையுது. இவரு ஒரு தைரியமான ஆள் கிடையாது. தனக்கு பிரச்சனை வந்தாலும் பேச மாட்டாரு. இந்த ஜனநாயகன் படம் வந்து எந்த பிரச்சனைக்கும் வராதவரு, எப்படி மக்களுக்காக வந்து நிப்பாரு? இதெல்லாம் அதிமுக பெரிய பிரச்சார இயக்கமாக கொண்டு போவாங்க. ஏன்னா, இவ்வளோ நாளு கூட்டணிக்குள்ள வருவார்ன்றதுனால அடிக்காம விட்டுருந்தாங்க. இனி அவர்கள் அத கொண்டு போவாங்க. திமுக வந்து இவர தொட்டா நமக்கு பிரச்சனைன்னு தொடாம இருக்குது. இன்னொன்னு திமுக இவர்கள பயன்படுத்துது. கமலஹாசன் மாரி கிட்டத்தட்ட இவர்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால திமுக வந்து ஒரு பிரில்லியன்ட் கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்களயே அடிங்க, 2 பேரும் நீங்க அடிங்கன்ற மாரி. இது எல்லாமே எங்க எதிரொலிக்கும்னா, தேர்தல் நடைமுறை வரும்பொழுது, விஜயுடைய பலகீனங்கள் ஒவ்வொன்னா வெளிப்படும். கூட்டத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரமாட்டாரு. அவரு தேர்தல்ல நிக்கிறேன்னா, நான் நிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. இல்லாட்டி 2 தொகுதி நிப்பாரு. எந்த தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போமாட்டாரு. இந்த ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி இங்கெல்லாம் போணுன்ற இடத்துல போமாட்டாரு. இப்ப இந்த மாரி எல்லாம் பலகீனங்கள். அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தில இவர்கள் பேசுறது ட்ரால் செய்யப்படும். கண்டபடி பேசுவாங்க. என் குடும்பங்க. எது? நேத்து சொல்றார்ல. இது எங்க குடும்பங்க. கரூர் இது. அப்போ விக்கிரவாண்டிலேருந்து கரூர் வரைக்கும் செத்தானே, அவன்லாம் யார் குடும்பம்?